வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் சார்ட்டிங் டூல். இந்த ப்ளூ கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 240 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா 236 மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மெதுவாக போய் அடுத்த ரெசிஸ்டன்ஸான 442 டெஸ்ட் பண்ணியிருக்கேன். பல முறை இந்த 442க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அந்த இடத்துல தொடர்ந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டே வந்திருக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். இறுதியாக 442 பக்கமாக போய் அதுக்கு மேலேயும் ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 243 பக்கமாக ஓப்பன் ஆகிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணோம். நம்ம குறிப்பாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஒன்று தான், 242 பல முறை ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு நேற்று நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டை. அதனால் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வர சமயத்தில் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 242க்கு கீழே வந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சார்ட்டிங் டூலோடைய ட்ரேட் சிக்னல் உங்களுக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும். நம்ம சார்ட்டிங் டூலோடைய ட்ரேட் டைரக்ஷனை பார்த்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் 42க்கு மேலே ட்ரேட் ஆகிற சமயத்தில் நமக்கு கவலை கிடையாது. நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஸ்ட்ராங்காக அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் மறுபடியும் 42க்கு கீழே வந்ததுன்னா ஓரளவு பார்த்து ஜாக்கிரதையாக கவனமாக தான் ட்ரேட் பண்ணணும். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.